ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்டடி அப்ராட். நான் நீட் எக்ஸாம் எத்தனை வாட்டி எழுதலாம் சார், எவ்வளோ வாட்டி ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் 17 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் நீட் எக்ஸாம் எழுதலாம், அதுக்கு லிமிட்ஸ் கிடையாது. பட் ஹானஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா, நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி நீட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்போ ஒரு மார்க் வருது இல்லை, அதுவே உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனர். நீங்கள் 720க்கு எக்ஸாம் எழுதுனீங்க, இவ்வளோ மார்க்ஸ் தான் வந்திருக்கு, இந்த மார்க்கை வச்சுட்டு நான் கவர்மெண்ட் காலேஜ்லையோ இல்லை ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாலையோ எனக்கு சீட் வாங்க முடியுமா, என்னால் வாங்க முடியல, என்னுடைய கம்யூனிட்டி கேட்டகரியில் கூட நான் இந்த ரேங்க்கில் தான் இருக்கேன், அப்போ நான் அதை அச்சீவ் பண்ணணும்னா எவ்வளோ மார்க் எடுக்க வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடியும் போதே. இது தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் போங்க. கண்மூடித்தனமாக இருந்துடாதீங்க, என்னால் முடியும், என்னால் அதை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு எழுதிட்டு இருக்காதீங்க. ஸோ கிளியர் கட் ஐடியாவோட நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் போங்க. அதுலேயும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் எங்களுக்கு வந்து ரிசர்வேஷனில் எங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது சார், டியூஷன் ஃபீஸ்க்கு அவங்க வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் இன்னொரு அட்டம் தாராளமாக பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று 7.5 ரிசர்வேஷன், அதுலேயும் 6th to 12th நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிருக்கேன் சார் நான் அப்படின்னும் போது நீங்கள் 7.5 ரிசர்வேஷனை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இடையில 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் அட்டம் போங்க. அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் ஏன் வந்து நான் போங்க அப்படின்னு சொல்லி சிபாரிசு பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் மார்க் எடுக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அது பாஸ் ஆகிறது ஈஸின்னு வச்சுக்கோங்க. 720க்கு இந்த வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா 113 மார்க் தான் எலிஜிபிலிட்டி. யாருக்கு? ஓபிசி எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 144 மார்க்குக்கு மேலே இருந்தாவே நீங்கள் மருத்துவம் படிக்கலாம், மெடிசின் வந்து நீங்கள் படிக்கலாம், எலிஜிபிள் நீங்கள். பட் கவர்மெண்ட் காலேஜ்லையோ இல்லை ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாலையோ அதுக்கு சீட்டு வாங்கணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு கட் ஆஃப் தேவைப்படுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போடுறாங்க. அந்த காலேஜில் ரேங்கிங் மெரிட் பேசிஸில் தான் வந்து சீட் வந்து அலாட் ஆகுது, யார் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்குது. அந்த ஷேரிங்கில் ப்ராப்பராக தான் வந்து எல்லாமே நடக்குது. பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எடுத்த மார்க்ஸை வச்சு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தகுதியாகி உள்ளே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஏன்னா பசங்க அந்தளவுக்கு தெளிவு இல்லாமல் ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷனில் போய் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங்கோ இல்லை வேறு யாரோடைய கைடன்ஸோ, சிலர் கோச்சிங் சென்டர்ஸில் வந்து சேர்றாங்க, அது தப்பு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் இன்னொருத்தருடைய சப்போர்ட், இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக ஆயிடுச்சு சரியா. கம்மி சீட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போடுறாங்கன்னும் போது மார்க் யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்ஸ் கிடைக்குதுன்னும் போது நிறைய அகாடமி சென்டர்ஸ் அவங்க வந்து ஹாஸ்டல் வச்சு டியூஷன் ஃபீஸ் வாங்கி அவங்க வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அப்படி படித்தாலும் சரி, இல்லை செல்ஃபாக நான் வந்து ஓன் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணுறேன் சார், இல்லை எங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு எங்களுடைய சார், ஃபிசிக்ஸ் எடுக்கிறாங்க, எனக்கு வந்து கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் வந்து சாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போது ஓனாக செல்ஃப் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா கூட அது பண்ணுங்கள், செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள், இன்னும் பேஷனேட்டடாக இருந்தால் மட்டும். பட் செகண்ட் அட்டெம்ப்ட்லேயும் ஒரு மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வந்து தெளிவாயிடணும். 7.5 ரிசர்வேஷனாகவே இருந்தால் கூட லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது, மறுபடியும் என்னால் அந்த மார்க்கை ரீச் பண்ண முடியும்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்ஜினியரிங்க்கும் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு வந்து அரசாங்கமே எல்லாமே செலவை வந்து பார்த்துக்குது அப்படின்னும் போது அதர் கோர்சஸும் நீங்கள் பாருங்கள். எனக்கு ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் அதை சேஸ் பண்ணிகிட்டே இருக்க வேணாம், உங்களால் முடியும். அண்ட் இன்னொன்று, என்ன பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற தெளிவு. அண்ட் சொசைட்டிக்காக வந்து நீங்கள் அதை சேஸ் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. மோரோவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், அதனால தான் சார் எப்படின்னா, நீங்கள் மற்ற கோர்ஸில் நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் இந்த சொசைட்டிக்கு எப்படி வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம் சரியா. பட் ஸ்டில் என்னால் இதை விட்டு வெளியில் வர முடியல சார், நான் மெடிசன் தான், இதுக்காக தான் நான் வந்து டெடிக்கேட்டடாக இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ராட ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. வெளிநாட்டிலையும் நம்மளுடைய என்எம்சி ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நீங்கள் அப்ராட்லேயும் போய் படிக்கலாம். ஒரு செமஸ்டருக்கு 1.5 lakhs டியூஷன் ஃபீஸ் வரா மாதிரியான எவ்வளவோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்ராட்லேயும் இருக்குது. பிகாஸ் நம்ம இதுக்கு டைம், இது வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டிக்கான ஒரு எக்ஸாம் தான், ஒரு என்ட்ரன்ஸ்க்கான எக்ஸாம் மாதிரி தான். அப்படின்னும் போது அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் பல வருடங்கள் வீணடிக்க வேண்டாம். 3rd இயர் சார், 4th இயர் 4 வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார், அவசியம் இல்லாதது. நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்டு போதுமானது, அதுக்கப்புறமே ஒரு முடிவு எடுக்கணும். எய்தர் நீங்கள் வந்து இங்கே எத்தனையோ கோர்சஸ் இருக்குது, அது நீங்கள் படித்தும் வந்து பெருசாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். இல்லையா மெடிசின் தான் ப்ராக்டிஸ் பண்ணுமா, அப்ராட ஒரு நல்ல ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அது முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு கோச்சிங்கோ, அப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இங்கே எனக்கு லைசன்ஸ் எக்ஸாமுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட்னா அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் இல்லை மிஞ்சி போனால் 3 அட்டெம்ப்ட், அதுக்கு மேலே நீங்கள் வந்து சான்ஸ் எடுக்காதீங்க.
அது அவசியம் இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் அப்படி தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸும் பண்ணியிருக்கேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு அப்ராட் ஸ்டடீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், எந்தெந்த கண்ட்ரியில் வேறு எந்த கோர்ஸ் வேணாலும் இருக்கா, எனக்கு என்னால் இதை பண்ண முடியல, இல்லை வேறு எதனா நான் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணாலும் ஒரு கைடன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.